கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு ஹல்லேலூயா நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு நான் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே நான் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை எல்லோரும் சேர்ந்து உற்சாகத்தோடு மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகளும் அப்படியே மறைந்து போகும் நாம் விடுதலை அடைவதற்கென்றே தேவன் பெரிய காரியங்களை நம் மத்தியில் செய்ய போகிறாரே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமென் வல்லமையான ஒரு நாமம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை அவன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும் தீமையானாலும் நன்மையெல்லாம் செய்து முடிக்கின்ற தேவன் ஹல்லேலூயா எந்த தீமைதான் நம்மை அணுகினாலும் அதை நன்மையாய் மாற்றுகின்ற தேவனை கரங்களை தட்டி சேர்ந்து
அற்புதம் நடக்கும். இமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இமையானாலும் நன்மையை மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. எல்லோரும் வாயில திறந்து சொல்லுவோமா? காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்தியம் அவரோடு வாழ்வதற்கு நம்மை அவர் அழைக்கிறார். எல்லா பாவக்கட்டுகளை முதலில் தள்ளிவிட்டு தேவனுடைய சமூகத்தில் அழைக்க நம்மையே ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே ஹல்லேலூயா நம்பிக்கை உள்ளவர்களாய் கரங்களை தட்டி சேர்ந்து இணைந்து பாடி பரிசுத்தம் உண்டு. நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. இன்னும் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. இன்னும் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. உற்சாகத்தோட வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் இயேசு நாமம் சொல்லுவோமா? எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். மறுபடியும் இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கு மகிமை ஆண்டவரே, நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் 2:16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பி பட்டணத்திலே இருக்கிற தேவனுடைய சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்லக்கூடிய
வார்த்தை. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று தேவனுடைய ஜனத்துக்கு அவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். எல்லாவற்றையும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நாம் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வீட்டுக்குள்ளே எவ்வளோ காரியங்கள், வெளியே எவ்வளோ காரியங்கள், சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய காரியங்கள், சபைக்கு நம்ம செய்யக்கூடிய எவ்வளோ காரியங்கள், ஒவ்வொரு நாளிலும் நம்ம ஈடுபடுறோம். எல்லாவற்றையும் எந்த காரியமாக இருந்தாலும், ஆவிக்குரிய காரியமா உலக பிரகாரமான காரியங்களா எதுவாக இருந்தாலும், முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அன்றாடகம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் நமக்கு மனதுக்கு சில வருத்தங்கள், பாரங்கள், சஞ்சலங்களை உண்டு பண்ணிடும். நம்ம உடனே முறுமுறுப்போம், தர்க்கம் பண்ணுவோம், வாக்குவாதம் பண்ணுவோம். இது சர்வசாதாரணமாக எல்லாரோட வாழ்விலும் வரக்கூடிய ஒன்று. நாம் இதை ஒரு பெரிய பாவமாக நாம் எண்ணுவது கிடையாது. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது எல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் உலகத்தில் இருக்குது. ஆனால் அந்த பெரிய பாவங்களோடு இதை ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒரு பாவம் என்று நம்ம கருதுறது கிடையாது. இது ஒரு சிறு தவறு என்று நம்ம சொல்லுவோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவைகள் காணப்படும் போது கர்த்தருடைய பார்வையில் அது அவருக்கு பிரியம் இல்லாத ஒன்று. இன்றைக்கு ஒரு சிறு தவறு அப்படின்னு நமக்கு தோணினாலும் ஆவியானவர் இங்கே அதை குறிப்பிடுகிறார். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல், தர்க்கமில்லாமல், வாக்குவாதம் செய்யாமல் நம்ம அதை பொறுமையோடு செய்யணும் என்பது தான் ஆண்டவருடைய ஒரு சித்தம், நோக்கம். ஏனென்றால் முந்தின வசனத்தை நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு அவங்கள சுற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. தேவனை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்க தான் எல்லாரும் என்று சொல்ல முடியாது. கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் நடுவிலே நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க மெய்யான தேவனை அறியாதவர்கள், ரட்சிப்பை பெறாதவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், சத்திய மார்க்கம் என்றால் என்ன என்றே தெரியாதவர்கள், துன்மார்க்கத்திலே நடக்கிறவங்க, மாறுபாடான பாதைகளை சென்று கொண்டிருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆகவே தான் இந்த இடத்துல கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நம்மை பார்த்து குற்றப்படுத்தக்கூடாது. ஆகவே குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய் இன்றைக்கு அவங்க மத்தியில் நம்ம காணப்படுறது அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். நமக்கு ரொம்ப அது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதும் போது கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, ரொம்ப ஞானமாக நடக்கணும், கவனமாக நடக்கணும். நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க புறம்பே இருக்கிறவர்கள், இன்னும் அவர்கள் இந்த ரட்சிப்பு அதுக்குள்ளே வராதவங்க, மெய்யான தெய்வம் யாரென்றே அறியாதவங்க, அவங்க நம்மளை பார்த்து இடரக்கூடாது. ஆகவே புறம்பே இருக்கிறவர்களை குறித்து ஞானமாய்
ரொம்ப கவனமாக நம்ம நடக்க வேண்டி இருக்குது. ஏனென்றால் நாம் தேவனை அறிந்தவர்கள், வேத வாக்கியங்கள் தெரியும், சத்தியம் தெரியும். இன்றைக்கு கர்த்தரை அறிந்தவர்கள் நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், விசுவாசிகள், நாம் பரிசுத்தவான்கள் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம், நம்ம நம்புகிறோம். அது உண்மைதான். ஏனென்றால் கர்த்தரே நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நாம் யார்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் நடுவிலே குற்றமற்றவர்களாய் நம்ம மாசற்றவங்களா நம்ம காணப்படுறதுக்காக தான் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்? ஆவியானவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? பவுலும் இந்த இடத்துல அவர் என்ன எழுதுகிறார்? 14வது வசனம், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் நாம் யார்? நம்ம யாரு? வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆனால் கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் நடுவில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ரொம்ப கவனமாக ஞானமாக அப்படி தான் நம்ம நடக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நமக்கு இந்த முறுமுறுப்பு, தர்க்கம் பண்ணுறது, வாக்குவாதம் பண்ணுறது, இதெல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் என்று நாம் அதை எண்ணினாலும் அது புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக அது சாட்சி இல்லாமல் போயிடும். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாயிரும். கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம். ஆவியானவர் இதை சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். தேவனாகிய கர்த்தர் சுடர்களை உண்டாக்கினார். ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவிலே பகலை ஆளுவதற்கு ஒரு மகத்தான ஒரு சுடர், பெரிய சுடர் சூரியனை படைத்தார். இரவை ஆளுவதற்கு சந்திரன் என்ற ஒரு சுடரை படைத்தார். இன்னும் ஆகாயத்திலே பலவிதமான நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சுடர்களை வானத்தில் அவர் ஆகாய விரிவிலே வைத்தார். சுடர்கள் எல்லாம் மேலே தான் இருக்குது, பூமியில் இல்லை. அவைகள் வெளிச்சம் கொடுக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள் யாரென்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் யாரென்றால், உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். நம்ம தான் சுடர், நம்ம தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்று சுடர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்படி நம்ம பிரகாசமாக இருக்கிற நமக்கு ஒரு கருப்பு புள்ளி விழுந்துடக்கூடாது. ஆகவே தான் முறுமுறுப்பு, தர்க்கம், வாக்குவாதம் அப்படிங்கிற சில காரியங்கள் நமக்கு தவிர்க்கப்படுகிறது. ஏனென்றால் நம்ம பிரகாசமானவர்கள், உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து அவரும் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். வாசிங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நம்ம உலகத்துக்கே வெளிச்சம். நம்ம தான் சுடர். சூரியன், சந்திரன் போன்ற சுடர்களைப் போல நம்ம உலகத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சபைக்கு எழுதுவார், நம்ம யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். இரவுக்கும் இருளுக்கும் நாம் உள்ளானவர்கள் அல்லவே என்பார். வாசிங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின்
பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள், ஒளியானவர்கள், வெளிச்சமானவர்கள். நமக்குள்ள இருள் இல்லை, இரவு இல்லை. ஆகவே நம்ம அந்த இருளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முறுமுறுப்பு, தர்க்கம், வாக்குவாதம் என்பதெல்லாம் ஒரு இருள். ஆகவே எல்லாவற்றையும் நீங்கள் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது. ஆனால் வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் முறுமுறுத்து கொண்டே தான் இருந்தாங்க. அதனால் என்ன நடந்தது, அவங்களுடைய நிலைமை எப்படி மாறினது என்று வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அப்படிதான் நமக்கு நேரிடும். ஆகவே அவர்களைப் போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று 1 கொரிந்தியர் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் அநேகர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 16 2வது வசனத்தில் இருந்து 4 வரைக்கும் வாசிங்க. அந்த வனாந்திரத்திலே அந்த இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலேயே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். எகிப்திலிருந்து அங்கே இருக்கும்போது முறுமுறுத்துட்டு முறையிட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினாலே ஓங்கிய புயத்தினாலே 10 விதமான அற்புதங்கள், அது எகிப்தியருக்கு வாதைகள், அவர்களை விடுவித்தார். வனாந்திர மார்க்கமாக பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு மோசையை கொண்டு கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இவர்கள் சிந்தையினாலே, எண்ணங்களினாலே அவங்க பின்னிட்டு எகிப்துக்கே தான் போனாங்க. வனாந்திரத்தில் ஒன்றுமே இருக்காது, காய்ந்து போன பூமி. தங்களை நடத்தி கொண்டு வந்த மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக அவங்க முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்க? எகிப்திலேயே இருந்திருக்கலாம், அங்கேயே கூட செத்திருக்கலாம். ஆனால் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு உங்களை அழைத்து போகிறோம், கர்த்தர் உங்களை அழைத்து செல்லுகிறார் என்று சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வந்தாங்க. சாப்பாடு இல்லை. இறைச்சி பாத்திரத்தின் அண்டையில் உட்கார்ந்து திருப்திகரமாக அவர்கள் புசித்தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அதை சொல்லுறாங்க. அந்த புசித்த நாட்களை நினைக்கிறோம், இறைச்சி சாப்பிட்ட நாட்களை நினைக்கிறோம். இங்கே ஒன்றுமே இல்லை என்று எங்களை கொல்லுவதற்காக இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க என்று சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதோ இல்லையோ, சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய பெயரை ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறார். சில வேளையில் நமக்கு பதிலே கிடைக்காதனால, கேட்கிற காரியம் கிடைக்காமல் போகிறதுனால ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ, நம்ம முறுமுறுத்தா தேவன் அதை கட்டாயம் கேட்பார். இவர்கள் முறுமுறுக்கிறாங்க, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் அதை கேட்கிறார். யாத்ராகமம் 16 7-9 வரைக்கும் வாசிங்க. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு
அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். பார்த்தீங்களா? முறுமுறுப்பை கேட்டார், உங்கள் முறுமுறுப்பை கேட்டார், உங்கள் முறுமுறுப்பை கேட்டார். இன்னும் நிறைய இடத்துல எழுதியிருக்கோம் வேதத்தில். நம்ம முறுமுறுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். தினந்தோறும் முறுமுறுப்பு, தர்க்கம், வாக்குவாதம் பண்ணாத நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் வீட்டுக்குள்ளே முறுமுறுப்போம், மனைவி கிட்ட முறுமுறுப்போம், கணவர்கிட்ட முறுமுறுப்போம், பிள்ளைகளிடத்தில் முறுமுறுப்போம், சமுதாயத்தில் பல ஆட்களிடத்தில், வேலை ஸ்தலத்தில் முறுமுறுப்பு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த முறுமுறுக்கிறது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண காரியமாக போயிடுச்சு. அது தேவன் அதை வெறுக்கிறார், அது அவருக்கு பிடிக்கல. முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்க என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சாப்பாடு இல்லை. அவர்கள் புறப்பட்டு வந்த 2வது மாதத்தில் முறுமுறுப்பு. முதல் மாதத்தில் அவங்க எகிப்திலிருந்து கொண்டு வந்த சாப்பாடு இருந்திருக்கும், அதனால் சாப்பிட்டுட்டாங்க. இதெல்லாம் தீர்ந்து போச்சு, முடிஞ்சிருச்சு. முறுமுறுத்தார்கள். கர்த்தர் முறுமுறுப்பை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுப்பேன், வானத்திலிருந்து உங்களுக்கு நான் அப்பத்தை கொடுப்பேன் என்று அவர்களுக்கு கொடுத்தார். அதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. தேவன் அந்த ஜனத்திற்கு, முறுமுறுத்த ஜனத்திற்கு அவர்கள் தேவையை சந்தித்தார். வானத்திலிருந்து அப்பம் அவர்களுக்கு வந்தது. அதை அவங்க பார்க்குறாங்க. விடிய காலத்தில் பனி பெய்து இருக்குது, எல்லா இடமும் அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இது என்ன, இது என்ன என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்போது இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பம். அதை எடுத்து சாப்பிட்டாங்க. தேனிலிட்ட பணியாரத்தை போல இருந்ததாம், அவ்வளோ ருசியாக இருந்தது. எல்லாரும் அதை சேகரித்தாங்க, அதை புசித்தார்கள். அத்தனை சந்தோஷம். அவர்களே அதுக்கு பெயரிட்டாங்க. அதற்கு பெயர் மன்னா என்று பெயர், அவங்களே பெயர் சூட்டினாங்க. ஆனால் வேதத்தை பார்க்கும் பொழுது சங்கீதம் 78, 23, 24, 25 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியம், வானத்திலிருந்து அவர்களுக்கு புசிப்பதற்கு ருசிகரமான ஆகாரத்தை தேவன் கொடுத்தார். அதற்கு பெயர் வானத்தின் தானியம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அது புசிக்கிறது, அது தூதர்கள் தான் சாப்பிடுவாங்க. தூதர்கள் புசிக்கிற அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். தூதர்களுக்குரியத தேவன் அந்த ஜனத்துக்கு கொடுத்தார். இப்போ மனிதர்கள் சாப்பிட்றாங்க. எத்தனை அது ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு மகத்துவமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்மளும் தேவன் கொடுக்கிற ஆகாரத்தை புசிக்கிறோம். அது வானத்திலிருந்து அல்ல, பூமியிலிருந்து விளையக்கூடிய விளைச்சல். ஆகாரத்தை நம்ம புசித்து 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 அது நிமித்தம்தான் இன்றைக்கு மனிதர்கள் வியாதியஸ்தராக காணப்படுறாங்க. யாருக்குமே சுகம் இல்லை. தலையிலிருந்து கால் வரைக்கும் எத்தனையோ பலவீனங்கள், சுகவீனங்கள். மருத்துவர்கிட்ட போனால், டாக்டர்கிட்ட போனால் அவங்க சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போலாம் சாப்பிடாதீங்க, உப்பு சாப்பிடாதீங்க, இனிப்பு சாப்பிடாதீங்க, எண்ணெய் பயன்படுத்தாதீங்க, கொழுப்பு சாப்பிடாதீங்க, அப்படியே சாப்பிடாதீங்க, ருசியான ஆகாரம் எதையுமே சாப்பிடாதீங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. உப்பு இல்லாமல், இனிப்பு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் ருசியான ஒரு ஆகாரம் அமையாது. ஆனால் அதெல்லாம் தவிர்க்கணும். அப்போ இன்றைக்கு நாம் புசித்து புசித்து நம்முடைய ஆகாரத்தை புசித்ததுனால தான் இன்றைக்கு அனைவருமே நோயாளிகளாக காணப்படுகிறோம். வானத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு வானத்தின் மன்னா, வானத்தின் தானியம், தூதர்களின் அப்பம் அவர்களுக்கு கொடுத்தார். அதை புசித்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஆரோக்கியம், அவர்கள் அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க.
உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. இந்த ஆகாரத்தை புசித்ததுனால அவங்க உடுத்தி இருந்த ட்ரெஸ் அப்படியே புதுசாவே இருக்குது. இன்றைக்கு நாம் உடுத்துறோம், எவ்வளோ ட்ரெஸ் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம், இன்னும் வாங்கி கொண்டே தான் இருப்போம். நான் புசிக்கிற ஆகாரத்தினால நம்முடைய சரீரத்தில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அது பழமையாக போயிடுது, பழசாக போயிடுது. ஆனால் அவர்களுக்கு வஸ்திரம் பழையதாகவே போகவில்லை, புதிதாகவே இருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்கள் போட்ட வஸ்திரம் புதுசாக இருக்குது, பழசாகவில்லை. உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருடமாக நடக்கிறாங்க, அங்கங்கே தங்கி 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 நடக்கிறாங்க, கால் வீங்கவும் இல்லை. நமக்கு நடக்காமலே வீங்கி போகுது. இன்னைக்கு நடக்காமலே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க, கால் வீங்கி இருக்கும். அவர்கள் நடக்கிறாங்க, 40 வருடம் வனாந்திர மார்க்கத்திலே நடந்தார்கள். காலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வலி இல்லை, வேதனை இல்லை, வீக்கம் இல்லை, எலும்பு நரம்பு எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. இன்றைக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாட்டினால நம்முடைய கால்கள் எப்படி இருக்குது? பலவீனமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களோட கால்களிலிருந்து வயதானவங்க வரைக்கும் இன்றைக்கு ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. கால் வலி, முட்டு வலி, இடுப்பு வலி இல்லாதவங்களே கிடையாது. அவர்களுக்கு கால் வீங்கவும் இல்லை. உபாகமம் 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. காலில் போட்டிருக்கிற பாதரட்சை செருப்பு கூட பழசாகல. நம்ம இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன்று மாத்திரம், இல்லது ஒரு வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் இழுத்தா, 40 வருடமும் ஒரே பாதரட்சை, பழசே ஆகல. இதுக்கு நம்முடைய ஆகாரம் எப்படிப்பட்டது? நாம் புசிக்கிற ஆகாரம், இதனால நம்முடைய சரீரத்தில் போடுகிற வஸ்திரங்கள் பழசா போய் கிழிஞ்சு போகுது. காலில் போடுற செருப்பு அதெல்லாம் பழசா போய் பிஞ்சு போயிருது. நடக்காமலேயே கால் வீங்குது, வலிக்குது, எலும்பு பலவீனாகுது, நரம்பு பலவீனாகுது, மசில்ஸ் எல்லாம் பலம் இழந்து போகுது. என்னெல்லாம் இன்றைக்கு இன்னும் பலவிதமான நோய்களோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ராகமம் 23:25 நாமும் புசிக்கும் பொழுது நம்முடைய ஆகாரத்தையும் நம்முடைய தண்ணீரையும் நம்ம ஆசீர்வதிக்கணும். கண்களை மூடி கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த ஆகாரத்தையும் தண்ணீரையும் எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க என்று நம்ம ஒரு ஜெபம் பண்ணி சாப்பிட்றது நல்லது. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்கள் நீங்குவதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். இப்போது இந்த ஜனத்திற்கு, முறுமுறுத்த ஜனத்திற்கு தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து ஆகாரத்தை கொடுத்தார், கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார், இறைச்சியை கேட்டாங்க, இறைச்சி கொடுத்தார், கேட்டதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் முறுமுறுப்பு அவர்களை விட்டு போகலை. தேவன் கொடுத்த இந்த மகத்தான, இந்த ஒரு அற்புதமான அந்த வானத்தின் தானியத்தை, தூதர்களின் அப்பத்தை மிக அற்பமாய் அவர்கள் சொல்லி முறுமுறுக்கிறாங்க. பாருங்க, என்னாகமம்
11ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. முறையிடுகிறது, முறுமுறுக்கிறது, முறையிடுகிறது எல்லாம் ஓரளவுக்கு உண்டு தான். முறையிட்டு கொண்டிருந்தார்கள், முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள், முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிக்கு எட்டினது. அவருடைய பார்வையில் இது பொல்லாப்பாய் இருந்தது. என்ன முறையிட்டு கொண்டிருந்தார்கள்? 4, 5, 6. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். மிகுந்த இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். என்ன சொல்லிக்கிட்டு என்ன முறையிட்டாங்க? எகிப்தில் இருக்கும் போது கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள். அவங்களுக்கு காசே கொடுக்க வேணாம், ஃப்ரீயாக கிடச்சிருக்குது. நம்மளுக்கெல்லாம் ரேஷனில் அரிசி, பாமாயில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட். அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ. மச்சங்கள், மீனெல்லாம் ஃப்ரீ. காய்கறிகள், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரைகள், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் கிரயமில்லாமல் கிடைத்தது. இதையெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். நமக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார்? யார் நமக்கு தர முடியும் என்று இவர்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள், முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தான் முறுமுறுத்தா உடனே அதை கேட்பாரே. முறையிட்டது கர்த்தருடைய செவியில் எட்டினது. அது அவருடைய பார்வையில் பொல்லாப்பாய் இருந்தது. இன்னும் அவர்கள் என்ன சொன்னாங்க? அடுத்த வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு வேறொன்றும் தெரியவில்லை. இந்த மன்னாவை தவிர இது வானத்திலிருந்து வந்தது. எத்தனை மேன்மையானது! தேவன் அதை ஜனத்துக்கு கொடுத்தார். அதை அற்பமாய் எண்ணினார்கள். இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய கண்களுக்கு எதுவுமே தெரியல. எகிப்தில் இருக்கும்போது மீன் கிடைச்சது. வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கீரை இதையெல்லாம் நினைக்கிறோம். இன்றைக்கு மீன், காய்கறி, கீரை இதுவும் மன்னாவும் ஒன்றா? வானத்திலிருந்து வந்த மன்னா இதற்கு ஒப்பிட முடியுமா? ஒப்பிடவே முடியாது. ஆனால் இவர்கள் அதை காட்டிலும் மன்னாவை மிக அற்பமாக, ஏளனமாக, தரக்குறைவாக அவங்க பேசிட்டாங்க. இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றும் இல்லை, எகிப்தில் எங்களுக்கு கிடைத்ததே என்று அவர்கள் மிகவும் முறையிட்டார்கள். இது தேவனுடைய பார்வையில் ரொம்ப பொல்லாப்பாக இருந்தது. அந்த அதிகாரம்லாம் நம்ம வாசித்துக்கிட்டு வரும் பொழுது தேவன் சரி நான் கொடுக்குறேன், மோசைக்கிட்ட கொடுத்து 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 1 வாரம் அல்ல, 1 மாதம் அவர்கள் புசித்து மூக்கு வழியாக வர்ற அளவுக்கு, திகட்டி போகிற அளவுக்கு நான் உங்களுக்கு தருகிறேன். மோசையே பயந்துட்டான். எப்படி ஆண்டவரே உங்களால் கொடுக்க முடியும்னு கேட்டான். என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், பெண்கள், குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? இப்படி சொல்லிட்டீங்களே, எப்படி கொடுக்க முடியும்னு ஒரு அவிசுவாசத்தில் கேட்டான். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா பார் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்படியே அவர்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் அந்த முறுமுறுப்பு என்பது அவங்களை விட்டு போகவே இல்லை. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். எல்லாரும், சபையே முறுமுறுக்குது. லட்சக்கணக்கான ஜனங்கள் இஸ்ரவேல் சபையில் அவ்வளவு பேரும் முறுமுறுக்கிறாங்க. எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் அதை விரும்பல.
27 27 பாருங்க, 27, 28, 29. எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? எதுவரைக்கும் நான் பொறுப்பேன்? ஏனென்றால் வழிநெடுக 40 வருடமும் இவர்கள் முறுமுறுத்து முறையிட்டு கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான ஒரு ஐக்கியம் இல்லாத குடும்பங்கள் எத்தனை இருக்குது. தினந்தோறும் முறுமுறுப்பு, வாக்குவாதம், தர்க்கம், சண்டை. எத்தனை குடும்பங்கள் பிரிந்து சிதறி போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அவர்களுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு இல்லாமல் வளரக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. சின்ன காரியம்தான் அது பெரிதான ஒரு விளைவை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு கோபம் வந்து விட்டது. எதுவரைக்கும் நான் பொறுப்பேன்? எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்களே, வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கிறாங்களே, எதுவரைக்கும் நான் பொறுப்பேன் என்று தேவனுக்கே மனவேதனை வந்துருச்சு. என்ன சொன்னாரு அதுக்கு? எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், நீ அவங்களுக்கு சொல்லு என்று மோசே கிட்ட சொல்லுகிறார். என்ன சொன்னார்? நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இவங்க சொன்னாங்க, முறுமுறுத்துக்கிட்டே, எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த வனாந்தரத்தில் செத்துட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அதை கர்த்தர் சொன்னார். சரி, நீ சொன்னபடியே வசிங்க. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். அப்படியே வனாந்தரத்தில் செத்துட்டா பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல, அப்படியே நீங்க சொன்னபடியே நான் செய்கிறேன் என்று தான் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களிலே 20 வயதுக்கு மேற்பட்டவங்க அழிக்கப்பட்டாங்க. 20 வயதுக்கு குறைந்தவர்கள், வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள், அவங்கெல்லாம் பாலும் தீனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு போயிட்டாங்க. புறப்பட்டவர்களில் யோசுவா, காலேப், அவங்கள தவிர மற்றவங்களுக்கெல்லாம் வனாந்தரத்தில் ஒரு முடிவு வந்துருச்சு. பெரிய பாவம். அவங்க கொலை பண்ணி கொள்ளையடித்து நாம் பெரிய பாவங்களாக கருதக்கூடிய பாவங்கள் அல்ல இந்த பாவம்தான். முறுமுறுக்கிறது, முறையிடுகிறது, வாக்குவாதம் பண்ணுறது, தர்க்கம் பண்ணுறது, எதிர்க்கிறது, இதுதான் நம்முடைய பார்வையில் சிறு பாவங்கள் என்று நம்ம நினைக்கிறோமே, இதுதான் அவர்கள் வாழ்வுக்கு முடிவே வந்துருச்சு. சங்கீதம் 106, 24, 25, 27 வரைக்கும் அங்கே பார்க்கும் பொழுது இன்னுமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 106, 24 அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் மன்னாவை மாத்திரம் அல்ல, தேவன் வானத்திலிருந்து கொடுத்த ஒரு மேன்மையான ஒரு அப்பம், மன்னா தேவன் கொடுத்தது, அதையே அற்பமா சொன்னாங்க. அப்படியே பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று, சுதந்திரமாய் தருகிறேன் என்று வாக்கு பண்ணினாரே, அந்த தேசம் அது இச்சிக்கப்படத்தக்க தேசம். அதை பார்த்தாலே ஆசைப்படுவாங்களாம். அந்த தேசத்தை பார்த்தாலே ஆசைப்படக்கூடிய ஒரு இச்சிக்கப்படத்தக்க ஒரு தேசமா. அப்படிப்பட்ட தேசத்தையும் அவர்கள் அற்பமாக தான் எண்ணினாங்க. வாசிங்க. இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். மன்னாவையும் அற்பமா நினைச்சாங்க, தேவன் கொடுக்கிற தேசத்தையும் அதை அலட்சியப்படுத்தினாங்க. தங்கள் கூடாரங்களிலே இருந்து அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்களாம், முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்திலே மடியவும், அதனாலதான் வனாந்தரத்தில் சாவு வந்தது.
வனாந்திரத்திலே மடியவும், அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும், அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டு போகவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். அழிவுக்கு அதுதான் காரணம், முறுமுறுப்பு தான். அவங்க அழிஞ்சு போறதுக்கும் எஞ்சிய ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. உலகம் முழுவதும் சிதறி கிடந்தாங்க, போன இடத்துல எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. காரணமே இந்த முறுமுறுப்பு, முறையிடுதல் இதுதான். ஆகவே இது சின்ன பாவம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களிலே அநேகர் முறுமுறுத்தாங்க, சிலர் முறுமுறுத்தாங்க. ஆகவே சங்காரக்காரனாலே அவர்கள் அழிக்கப்பட்டு போனாங்க. அதுபோல நீங்கள் வசிங்க, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் நாம், புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகள் நாம். நம்மளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு. அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் அந்த தேவ ஜனங்கள் முறுமுறுத்து அழிக்கப்பட்டு போனாங்க. ஆகவே ஜாக்கிரதை, நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எதையுமே கொஞ்சம் சகிக்கணும், அதை கொஞ்சம் நம்ம பொறுத்துக்கணும். கொஞ்சம் சாந்தம் என்ற ஒரு தன்மைகளெல்லாம் நமக்குள்ளே காணப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த திவ்ய சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் என்று நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய குண நலன்கள் அதுக்கு நம்மளும் பங்கு பெற்றிருக்கிறோம். ஆகவே நமக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கக்கூடாது என்று தான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அதனால தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள். ஏனென்றால் நாம் யார்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான ஜனங்கள் மத்தியில் குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய், நம்ம கரைத்திரை அற்றவர்களாய் நம்ம காணப்படுவது அவசியம். அதற்காக நம்ம எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் வாக்குவாதம் பண்ணாமலும் நம்ம செய்யணும் என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும், எந்த காரியம், நம்ம வீட்டு காரியம், வெளி காரியம், நம்முடைய அலுவலகத்தில் உள்ள எதுவாக இருந்தாலும் முறுமுறுப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பேதுருவும் எழுதுவார். என்ன சொல்லுவார்? வசிங்க 4:9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் தேவஜனங்கள் சாப்பாட்டுக்கு தான் முறுமுறுப்பே. பேதுரு சொல்லுகிறார், முறுமுறுப்பில்லாமல் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, ஒருத்தருக்கு தான தர்மம் பண்ணணுமா, முறுமுறுக்காதீங்க. முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிங்க. ஒருத்தருக்கு நம்ம நல்ல காரியம் செய்கிறோம், ஒரு நன்மை செய்கிறோம், சாப்பாடு கொடுக்குறோம், ஆகாரம் கொடுக்குறோம், அதை முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமாக நம்ம அதை செய்யணும் அப்படி. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட அப்போஸ்தலருடைய நாட்களிலே சபைக்குள்ள முறுமுறுப்பு சாப்பாட்டுக்கு தான், ஆகாரத்துக்கு தான். சபைக்குள்ள முறுமுறுப்பு. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தா, கிரேக்க ஸ்திரீகள் விதவைகளுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கல என்று எபிரேயருக்கு விரோதமாக ஒரு முறுமுறுப்பு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போஸ்தலருடைய நாட்களில் ஜனங்கள் எல்லாரும், சபை மக்கள் எல்லாரும் தங்களுக்கு உண்டானதையெல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்றா இருந்து ஒரே இடத்துல இருந்து கர்த்தரை ஆராதித்து அவங்க சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிட்டு ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்படி எல்லாருமே விற்று கொண்டாந்து சபையில் வச்சுட்டு தங்களுக்கு உண்டானதெல்லாம் தங்களது என்று சொல்லாமல் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறாங்க. இப்போ சாப்பாடு அங்கேயே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது எபிரேயர்கள் என்ன செய்தாங்களாம், அவங்களுக்கு நல்லா நிறைவாக எடுத்துக்கிட்டு கிரேக்க ஸ்திரீகள் விதவைகளுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் அநியாயம் பண்ணுறாங்க. இந்த கூட்டு பொரியல்
அது இந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் குறைவாக கொடுத்துட்டாங்க போல. ஆகவே முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுப்பு வாசிங்க. அந்நாட்களிலே, அந்த நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தாங்க. இது அப்போஸ்தலர்களிடத்துல வருது. அப்போ இவங்க சொல்லுவாங்க, இதையெல்லாம் நாங்கள் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருந்தால் கர்த்தருடைய ஊழியம் பாதிக்கப்படும். நாங்களும் வேதத்தை வாசிப்பதிலும் ஜபத்திலும் நாங்கள் தரிச்சிருக்க வேண்டியவங்க, இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என்று அதற்கென்று ஒரு கூட்டத்தை நியமிப்பாங்க. ஒரு நற்சாட்சி பெற்று பரிசுத்தாவியை பெற்று இருக்கிற கொஞ்சம் நல்லவங்களை ஒரு 7 பேரை அவங்க தெரிந்தெடுத்து இதையெல்லாம் விசாரித்து எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும், அதை கவனிச்சுக்கோங்க என்று. அப்போ இந்த முறுமுறுப்பு சாப்பாட்டுக்கு தான். இந்த முறுமுறுப்பு தேவன் அதை விரும்புகிறது இல்லை. யூதா தன்னுடைய நிருபத்தில் ஒரு கூட்டத்தை பாயிண்ட் பண்ணி பேசிக்கிட்டே வருவார், எழுதி கொண்டு வருவார். ஒரு கூட்டத்தை சுட்டி காண்பித்து அவர்களை குறித்து அவர் எழுதுகிறார். 16வது வசனத்தில் இவங்க யாராய் இருப்பாங்க, எப்படிப்பட்டவர்களாய் இருப்பாங்க என்று அவர்களை குறித்து யூதா சொல்லுவார். பாருங்க, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவருமாய் இருப்பார்கள். முறுமுறுக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தையே சொல்றார். முறுமுறுக்கிறவங்க, இவங்க முறையிடுறவங்க. வேதம் அதை நமக்கு எச்சரிக்கிறது. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கமில்லாமல் நீங்கள் அதை செய்யுங்க. சகிப்புத்தன்மை, கொஞ்சம் பொறுமை தேவ ஜனங்களுக்கு வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட நல்ல நல்ல தாசர்கள் இருக்கிறாங்க. யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம். இவன் சகோதரங்கள் எல்லாம் இவனை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்து சொல்லுவான். இதனால் சகோதரர்கள் பகைத்தாங்க. இன்னொரு சொப்பனம் பார்ப்பார், அப்பா அம்மா எல்லா சகோதரங்களும் இவரை வணங்குற மாதிரி. அப்பாவுக்கே வருத்தம் வந்துருச்சு, என்னடா நாங்கள் அப்பா அம்மா உன்னோட அண்ணன்மாரெல்லாம் வந்து உன்னை நாங்கள் வணங்குவோமா என்று அவரே கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டார். இப்படி சகோதரர்களுடைய ஒரு பகை விரோதத்தை சம்பாதித்த யோசிப்பு ஒரு நாளிலே தகப்பன் சொல்லுவார், உன் சகோதரங்கள் எல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வனாந்தரத்தில், அவர்களுக்கு இந்த பலகாரத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு சுக செய்தியை விசாரித்து பதில் வாங்கிட்டு வா என்று அனுப்புவார். இவன் சகோதரங்களை தேடி போவான். தேடி போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் சகோதரங்க பார்க்குறாங்க, அதோ தம்பி வர்றான் என்று சொல்லலை, சொப்பனக்காரன் வருகிறான், அவனை நம்ம கொன்று போடணும், எப்படி சொப்பனம் நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் என்று பேசிக்கிட்டாங்க. கிட்ட வந்தபோது அவனை பிடிச்சு கொல்லலை. ஏன்னா மூத்த அண்ணன் சொல்லுவான், ஏன் அவனை கொன்று வீணா ரத்த வலியை நம்ம சம்பாதிப்பானே, அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுடலாம் என்று தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போட்டுருவாங்க. அன்பாக சகோதரங்களை விசாரிக்க வந்த இடத்துல அவனுக்கு நேர்ந்த ஒரு கதி. நாம இருந்தா நம்முடைய உடன்பிறப்புகள் நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு துரோகத்தை, ஒரு வஞ்சகத்தை, நமக்கு எதிரான ஒரு தீமையை, ஒரு தீங்கை செய்தா நாம் பேசாமல் இருப்போமா? அந்த இடத்துல நம்மை வைத்து பார்த்தால் எத்தனை முறையிடுதல், எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை கோபம், எரிச்சல் எப்படியெல்லாம் இருக்கும் நமக்கு. அவன் வாயே திறக்கலை. வேதத்தில் அவன் வாயை திறந்து முறையிட்டான், முறுமுறுத்தான், கர்த்தரிடத்தில் ஏன் என்று கேட்டான். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த குழியிலிருந்து இஸ்மவேலர் இடத்துல விற்கப்பட்டு எகிப்துக்கு போய் சேர்றான். போத்திபார் வீட்டில் அவனுக்கு வேலை கிடைக்குது. அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். சிறையில் இருக்கிறான். எப்படி இருக்கும்?
இவனுடைய வாழ்க்கையில வந்த துயரம், அவனுக்கு நேரிட்ட பாடுகள் கட்டாயம் முறுமுறுக்க தோணும், முறையிட தோணும். கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் நேரிடும். ஆனால் அவன் பொறுமையாயிருந்தான். பாருங்க, 39, 23 வாசித்தா, கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும். நம்மள மாதிரி முறுமுறுத்து முறையிட்டு எரிச்சல் பட்டு கோபப்பட்டு இருந்தா கர்த்தர் கூட இருந்திருப்பாரா? அன்றைக்கு முறுமுறுத்த ஜனங்களை விட்டு விலகி உங்களை அழிப்பேன்னு சொன்னார். ஆனால் இவன் அப்படி பொறுமையா சகித்து கொண்டு பொறுமையா இருந்தான். கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியால் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். அத்தனை துன்பங்கள், அவமானம், நிந்தைகளை அனுபவித்தான் வாலிப வயதுல. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார். பார்வோன் பார்த்த கனவு, அதுக்கு அர்த்தத்தை சொல்ல யாரும் இல்லை, இவனை தான் வரவழைக்கிறாங்க. இவன் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுறான். அன்றைக்கே அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்குது. 41 அதிகாரம் ஆதியாகமம் 41 44 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 7 வருடம் செழிப்பான காலங்கள், 7 வருடம் பஞ்ச காலம். அந்த 7 வருடம் உலகமே பஞ்சம். ஆனால் சரியான விளைச்சல் 7 வருஷம் இருக்கும். அதில் தானியத்தை சேகரித்து வைத்தால் நமக்கும் உலகத்துக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்க வசதி என்று அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவன் சொல்லும் போது, பார்வோன் ஒன்றை தவிர ஞானமாக இந்த மாதிரி சேர்க்கறதுக்கு யார்? உன்னை அதிகாரியாக்குறேன், எகிப்து தேசமெங்கும் முழுமைக்கும் நீதான் அதிகாரி என்று பார்வோன் ராஜா கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசிப்பு கையில் மாட்டினார். அது மட்டும் இல்லை, 44வது வசனத்தில் பார்க்கும்போது 41 அதிகாரம் 41 44 வரைக்கும் அவனுடைய உயர்வை குறித்து எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க. இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பார்வோன் சொன்னான், உன்னுடைய உத்தரவு இல்லாமல் எகிப்துல யாருமே கைய காலை கூட அசைக்க கூடாது. அத்தனை பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் யோசிப்புக்கு. இப்போ உலகமெல்லாம் பஞ்சம், செழிப்பான காலம் முடிந்தது, தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது, பஞ்சகாலம் வந்தது. இவனுடைய சகோதரங்க தகப்பன்லாம் இருக்கிறாங்க, அங்கேயும் பஞ்சம். பஞ்சம், எகிப்துல தானியம் கொடுக்கப்படுகிறது என்று கேள்விப்பட்டு சாக்குகளை எல்லாம் தூக்கிக்கிட்டு சகோதரங்க புறப்பட்டு வராங்க. வந்து அவனை என்ன செய்தார்களாம்? 43 அதிகாரம் ஆதியாகமம் 43 அதிகாரம் 26 வாசிங்க. 26. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த காணிக்கையை, சகோதரர்கள் தானிய வாங்க வந்த அவனுடைய சொந்த உடன்பிறப்புகள் காணிக்கைகளை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். என்ன ஒரு சந்தோஷம்! இந்த வணங்கக்கூடியது அதுதான் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கினது அந்த சொப்பனத்தில். இது எப்படி இந்த சொப்பனம் நடக்குது, நிறைவேறுது பார்க்கலாம் என்று தான் குழியில தூக்கி போட்டாங்க. நடந்தது. தேவன் உயர்த்தினார் அந்த சொப்பனத்தின்படி. அது தேவனுடைய வார்த்தை. அந்த சொப்பனம் அப்படியே உடன்பிறப்புகள் வந்து அவனிடத்துல பணிந்து கொள்ளுக. அடுத்த வசனம், பணிந்தார்கள், குனிந்து பணிந்தார்கள். அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாய் இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான்.
அதற்கு அவர்கள் எங்கள் தகப்பனாகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். திரும்ப திரும்ப குனிஞ்சு வணங்குறாங்க. அந்த சொப்பனம் நிறைவேறினது. யோசேப்பு இவ்வளவு துன்பத்தின் மத்தியிலும் கூட முறுமுறுப்பு முறையிடல. தன்னை உடன் பிறந்த சகோதரன் என்று வெளிப்படுத்துவான். நாம இருந்தால் கூட பார்த்த உடனே என்ன பண்ணுவோம்? வெட்டலாமா குத்துலாமான்னு இருப்போம். ஆனால் தன்னை வெளிப்படுத்தும் போது அழுவதற்கு ஒரு இடத்தை தேடி போவான். பாருங்க, அந்த முறுமுறுப்பு முறையிடுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அவனுக்கு உயர்வு தான், மேன்மை தான், ஆசீர்வாதம் தான். யோபு பக்தனை எடுத்துக்கொள்ளலாம். ஒரே நாளிலே ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான். யோபு புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 14-15 எருதுகள் உழுது கொண்டிருக்கும் பொழுது கழுதைகள் அங்கே நின்று கொண்டு இருந்தது. சபையர் வந்து எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. வேலையாட்களை வெட்டி போட்டுட்டாங்க, கொன்று போட்டுட்டாங்க. நான் மட்டுமே தப்பினேன் என்று வந்து யோபு கிட்ட சொல்லுவான். அப்படி அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே இன்னொருத்தன் ஓடி வருவான். ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. 1:16 வசிங்க யோபு. ஆடுகள் பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் போட்டது. எல்லாம் போயிடுச்சு. அப்படி அவன் சொல்லி முடிக்கும் போது 17வது வசனத்துல ஒட்டகங்களும் வேலையாட்களும் எல்லாம் அவங்களும் அழிஞ்சிட்டாங்க. அப்படியே இவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஆள் வருவான். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஓரிடத்துல கூடி விருந்து புசித்து கொண்டு இருந்தாங்க. எல்லாம் ஒரு பலத்த ஒரு காற்றடித்து வீடு இடிஞ்சு பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. எப்படி கத்தி கதறி அழக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரும்போது ஆண்டவர்கிட்ட தான் முறுமுறுப்போம், அவர்கிட்ட தான் முறையிடுவோம், அவர்கிட்ட தான் எதிர்ப்போம், அவர்கிட்ட தான் வாக்குவாதம் பண்ணுவோம், சண்டை போடுவோம், என்னெல்லாம் பண்ணுறோம். முதல்ல இப்படி ஒரே நாளில் அத்தனையும் அழிந்தது அவனை விட்டு. ஆனால் அவன் என்ன செய்தானோ 20 பாருங்க, 20, 21, 22. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான். அடுத்த வசனம், நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல. நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். போகும்போது நம்ம அப்படிதான் போவோம், ஒன்று எடுத்துக்கொண்டு போவதில்லை. தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தர் கொடுத்தார் எல்லாம் எனக்கு, அவரே அதை எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அடுத்த வசனம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, பாவமே செய்யல, முறுமுறுக்கவே இல்லை, முறையிடவே இல்லை, வாக்குவாதம் பண்ணவே இல்லை, கர்த்தரிடத்துல எந்த ஒரு எதிர்ப்பையும் அவன் தெரிவிக்கல, குறை சொல்லவே இல்லை, பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, தேவனை குறித்து எந்த குறையும் சொல்லல. மனிதர்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும் பொழுது, சில துன்பங்கள் வரும் பொழுது தேவன் ஒருவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்பாங்க. அப்படி இருந்தா ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் என்று முறையிடுவாங்க. ஆனால் தேவனை குறித்து குறை சொல்லவே இல்லை, எதை குறித்தும் அவன் குறை சொல்லவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முறுமுறுப்பு என்பது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கவே கூடாது. தேவன் அதை விரும்பவில்லை. எதை செய்தாலும் முறுமுறுப்பில்லாமலும் முறையிடாமலும் அதை செய்யுங்க, தர்க்கம் பண்ணாதீங்க என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது சின்ன சின்ன தப்பு தான். நம்முடைய வாழ்க்கையில் இது நமக்கு பெரிய விளைவு, பெரிய கஷ்ட நஷ்டங்கள், தேவ கோபம் இதையெல்லாம் உண்டாக்குறதுனால தான் முறுமுறுக்காதிருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர்கள் முறுமுறுத்து அழிக்கப்பட்டு போனாங்க, நீங்கள் முறுமுறுக்காதீங்க, நமக்கும் அது போல நேரிடும். ஆகவே முறுமுறுக்காதீர்கள் என்பது கட்டளை.
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றும் கூட வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு நீர் பேசின தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆகையால் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகும்படிக்கு எல்லாவற்றிலேயும் முறுமுறுப்பில்லாமல் தர்ப்பிக்கும் இல்லாமல் நீங்கள் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்குள் எந்த காரியத்திலும் எந்த முறுமுறுப்புகள் இல்லாதபடி நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் தியானித்தோம்ப்பா. மற்றவர்கள் எங்களை காணும் பொழுது ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வேதத்தை கையில் ஏந்தி நடக்கும் பொழுது ஏதாவது இவர்களில் குறை கண்டுபிடிக்க முடியுமா என்று சோதிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே உம்மை நாங்கள் வெளிக்காட்ட ஒரு மாதிரியுள்ள வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு வெளிச்சமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்குள் எந்தவித முறுமுறுப்பும் இல்லாமல் தர்க்கிப்பும் இல்லாமல் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு முன்பாக உம்மை நாங்கள் பிரதிபலிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்திலே அநேக பக்தருடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்தோம்ப்பா. யோசேப்பை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. தங்கள் சகோதரர்களால் அவர்கள் பகைக்கப்பட்ட பொழுதும் கூட கடைசியில் ஆண்டவரே அவர்களிடத்தில் அன்பு செலுத்தி ஆண்டவரை அரவணைத்ததை நாங்கள் பார்த்தோமப்பா. யோசேப்பை குறித்து நாங்கள் பார்த்து அதே நேரத்தில் யோபுவை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம்ப்பா. எந்த துன்பம் வந்த பொழுதும் தீங்கு வந்த பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரை குறித்து அவர் குறை சொல்லாமல் ஆண்டவரை மைமைப்படுத்தி ஆண்டவருக்கென்று அவர் முழுவதையும் ஆண்டவரே பரிசுத்தமாய் நடத்துவதை நாங்கள் உணர்ந்தோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த தியானித்த வசனங்கள் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருந்து ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையிலே முறுமுறுப்போ தர்க்கிப்போ வாதிடவோ எதுவும் இல்லாமல் ஆண்டவரே அமைதியாக மற்றவர்களுக்கு எங்களை ஒரு நல்ல சாட்சியாக அவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் கரம் பிடித்து நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.